Hi friends, welcome to WTech1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரெக்டாங்குலராக போலர் ஃபார்மாக எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இது ஜென்ரலாக ரெக்டாங்குலர் டு போலர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாமே சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அப்போ பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும், தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெக்டாங்குலராக போலராக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கால்குலேட்டரில் மோட்ஸை கிளியர் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மோடு ப்ரெஸ் பண்ணி செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணோடனே காம்ப்ளெக்ஸ் மோட் செட் ஆயிடுச்சு. ஸோ காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இருக்கணும், அதுதான் காம்ப்ளெக்ஸ் மோட். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வேல்யூ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 10.36 ப்ளஸ் 11.67. ஸோ அப்போ 11.67. இப்போ ஐ வேல்யூ இமேஜினரி வேல்யூக்கு இஎன்ஜியை ப்ரெஸ் பண்ணுங்கள். பட்டன் இஎன்ஜி பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட் கொடுத்து நம்ம என்ன ஃபார்மு, போலர் ஃபார்ம். ஸோ அதனால் அந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தணும். ப்ளஸ் சிம்பிளில் என்ன இருக்குன்னா போலர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ரூல். ஸோ அப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் ஈக்குவல் பட்டன் கொடுக்கணும். ஈக்குவல் பட்டன் கொடுத்தோன்னே நமக்கான வேல்யூ 15.605 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இது நம்மளோட வேல்யூ. அடுத்து ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் கொடுக்கணும். ஸோ அதே வேல்யூ சேமாக வச்சுட்டு ஷிஃப்ட் கொடுத்து ஈக்குவல் கொடுங்க. ஷிஃப்ட் ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கிது, கீழே ஆங்கிள் காமிக்குது பாருங்கள், அதுலேயே ஆங்கிள் வந்துடும். அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டுன்னு தெரியும். அது 48.40. அப்போ ஆங்கிள் போட்டுட்டு 48.40 அப்படிங்கிறத நீங்கள் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சிம்பிளாக ரெக்டாங்குலரை எப்படி போலர் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு ஃபார்முலாஸுமே ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். ரெக்டாங்குலர் இருந்ததுன்னா அடுத்து ரெக்டாங்குலர் கன்வெர்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக கால்சியோட ரூல்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மோடை ப்ரெஸ் பண்ணணும். அதில் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் மோடை எனேபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் கொடுத்து என்டர் கொடுக்கணும். ஸோ என்டர் கொடுக்கணும். இல்லை ஷிஃப்ட்டை நீங்கள் கொடுக்கலனாலும் வேல்யூ மட்டும் என்டர் பண்ணலாம். 10.36 ப்ளஸ் 11.67 ஐ. ஸோ ஐங்கிறது இஎன்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் கொடுத்து ப்ளஸ் பட்டனை அழுத்தணும். ஸோ அழுத்தினோடனே ஈக்குவல் வேல்யூ பண்ணி நம்ம வேல்யூ எழுதிக்கணும். எகெயின் ஷிஃப்ட் கொடுத்து ஈக்குவல் பட்டன் கொடுத்தோம்னா ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அது ரெண்டுமே சிம்பிளான ரூலு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கன்வெர்ட் போலார் டு ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ இப்போ பார்த்தது ரெக்டாங்குலர் டு போலார், இப்போ போலார் டு ரெக்டாங்குலர் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூ எடுத்திருக்கோம். 16.30 ஆங்கிள் ஆஃப் -50.3 டிகிரி. ஸோ அப்போ நம்ம மைனஸில் எடுத்திருக்கோம். ப்ளஸில் எடுத்தால் உங்களுக்கு நீங்களே ப்ளஸில் ஒரு வேல்யூ செக் பண்ணிவிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி மோடு காம்ப்ளெக்ஸில் இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் மோடை நம்ம ரிமூவ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, ரியலோ இமேஜினரி இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு மோட் கொடுத்து ஆல் 3 பட்டன் கொடுத்து நம்ம ரீசெட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே இது ஒரு ரூல்ஸ். கால்குலேஷனில் மோட் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூவை கொடுக்கணும். அப்போ கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது எல்லா வேல்யூமே ஃபீட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கொடுத்து நம்ம என்ன ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போகிறோம், போலார். போலார் ஃபார்மோட பட்டன்ஸ் என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெக்டாங்குலருக்கு மைனஸ் சிம்பிள் ஸோ மைனஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரெக்டாங்குலர் வந்துடும். இப்போ அந்த ரெக்டாங்குலருக்குள்ளே நம்ம வேல்யூவை ஃபீட் பண்ணும். 16.30 இருக்குது, கம்மா அடுத்து ஆங்கிளோட வேல்யூ மைனஸ். அப்போ -50. மைனஸ் சிம்பிள் வந்துருச்சு, -50.30. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேல்யூ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ரியல் பார்ட்டு தான் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ரியல் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னா 10.411. ஸோ அப்போ ரியல் பார்ட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட், அதாவது ஐ வேல்யூ தெரியணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எகெயின் ஷிஃப்ட்டு
ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டேன். அப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்னு வரணும். ஸோ அது வந்தால் தான் கரெக்டு. அப்போ எஃப் செட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜினரி வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா -15.54J. தட்ஸ் ஆல். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, போலர் ஃபார்ம்லேருந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஈஸியாக கால்குலேட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸாமில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணு. ஸோ இது வந்து சிம்பிள் ரூல். ஸோ ஷிஃப்ட் பட்டன் கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் வேல்யூ என்ட்ரு பண்ணுறோம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், என்டர் கொடுத்து வேல்யூவை எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆல்ஃபா டேன் கொடுத்து நம்ம இமேஜினரி வேல்யூ எழுதுகிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.